வேண்டாம்ப்பா, நாம எப்பவும் பிரியாம இருக்கணும். சாப்பிடலமா, விரதத்துல தான் இருக்கேன். நிஜமா வாடி? ஆமாம்மா. என் தங்கம். நானும் சாப்பிடல, வேறதான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். ஹலோ, நாங்க விரதத்துல இருக்கோம், ஸோ கீப் டிஸ்டன்ஸ், ஓகே? ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, விளக்கேத்தலாம். வாங்க. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, அந்த நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. ஃப்ரெண்ட் எல்லாம் பொறுக்கி புள்ள எச்சக்கல. என்ன சொல்ல? என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத. ஆனா நீ சரியான சந்தேக ராமசாமிடி. திடீர்னு மறப்ப, திடீர்னு ஞாபகம் வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு கோவம் வரும், அதுக்கப்புறம் உனக்கு கோமா வரும், அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வரும். அதை நினைச்சிட்டு என்ன வாழ்க்கை இது பாரு. என்னன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சுன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. என்னடா பண்ணிட்டு உன்னை கொன்னுடுவா பாரு. கதவு தாப்பா போட மாட்டியா? மறந்துட்டேன். என்னடா பசுமாட்ட காளை மாடு பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்க நீ? நீ ஜோசியர் நல்ல நேரம் சாந்தி முகூர்த்தம் என்னென்னமோ சொன்னியே. இப்போ என்னடா நான் பண்ணும் நடுவுல போதும். இவ அப்ப இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு அது நடக்கிறது கஷ்டம்தான். என்ன சொல்ற? ஆமா, நாளைக்குதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்றது? அது கோயிலுக்கு தானே, அது குளிச்சுட்டு போய்க்கலாம். பேராண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பரிகாரம் பண்றது, கோயிலுக்கு போறது இதெல்லாம் விட்டுரு. பேசாம உன் மாமனை நீயே போட்டு தள்ளுறதா சரின்னு தோணுது. இது ஐடியா. ஹே கேவி, நானே இன்னைக்குதான் என் அப்பாவும் இவனும் ஒண்ணு சேர போறாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள வந்து அபசகுணமா பேசிட்டு இருக்க, வாய கழுவு. எது? நானும் உங்க அப்பனும் ஒண்ணு சேர்றோமா? உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்ல தேவையில்ல. அதான் இன்னைக்கு நீ அப்பாக்காக நம்பூதிரியெல்லாம் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணல, அப்புறம் கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறீங்கன்னு தோணுது. என்ன தப்பா? ஓடி பைத்தியக்காரி, நான் உங்க அப்பனுக்காக எல்லாம் இதெல்லாம் பண்ணல, என்ன காப்பாத்திக்க பண்ண. ஹே, உன்னை காப்பாத்திக்கவா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்தாரு, உங்க அப்பனுக்கு யாருனால கண்டன்னு சொன்னாங்க? என்னால தானே. இப்ப நான் உங்க அப்பனை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நீ அப்பாவை கொல்ல போறியா? டேய் ஏய் இரு, ஒரு பேச்சுக்கடி. ஒரு பேச்சுக்குனால நீ அவ்வளவு பேசுவியா நீ? ஹேய் உன்ன. சரி இரு, கேளு. அப்படி நான் உங்க அப்பனை கொன்னுட்டேன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஜெயில தூக்கி போடுவாங்க, இல்ல ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகும்? என் வாழ்க்கை தானே வீணா போகும். எனக்கு எதுக்கு அது? அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை பண்ணி உங்க அப்பனை தப்பிக்க வச்சிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன். How is my grade? அப்போ இது எதுவும் நீ அப்பாக்காக பண்ணல. அந்த ஆளுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அந்த ஆளுலாம் பிடிக்காது. ஐயோ வரல.
ஐயோ இங்க அதை மட்டும் பண்ணாதே, இழுத்துக்கொண்டே வேணாண்டே. ஏய் பாட்டி, என்ன நீ அவள மாதிரி எல்லாத்தையும் தடுக்கிற? இவளுக்கு இந்த வர்ம கலையை சொல்லி கொடுத்ததே நான் தான்டா. அப்ப இந்திய தாத்தா குரூப்ல நீயும் இருந்தியா? இவ இன்னும் 5 நிமிஷம் வரைக்கும் இப்படித்தாண்டா இருப்பா. ஹாய். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் இவளை இப்படியே வச்சிருப்பேன். இவள ஏன்டா அப்படி சொல்ற? ஏங்க நம்ம சேகர் மைக் செட்டுக்காரர் இருக்கான்ல, அவன் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருக்கான். அதுல கூட இவ்வளவு சத்தம் வராது. இவ தொண்டையில இருந்து வரும் பாரு ஒரு சத்தம், சரியான தோரவாய் தொண்டைங்க. இவ வாயா இது, இந்த மாதிரி வாயை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஹோய் ஹோய், அச்சச்சோ புல்லச்சோ பேபி, யாரடி தங்க நீங்க? ஜூ 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 ஜூ, அள்ளுக்குண்டு பட்டுக்குட்டி. நீங்க இப்படி அமைதியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இதை விட்டு தெலுங்கு படம் வில்லம் மாதிரி நின்று நான் சம்பேஸ்தாடு நூவன்ட்டே எனக்கு சால இஷ்டம்னு சும்மா பாலா 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 கத்திட்டே இருக்கு. பாத்தே, இவளை நான் இனிமேல் என்ன வேணாலும் பண்ணல பாட்டே. டேய் 5 நிமிஷம் முடிய போகுதுடா. அதுக்குள்ளயா? இப்பதான் நீங்க வர்மக்கலையை போட்ட, இன்னும் டைம் இருக்குது. ஏண்டி உனக்கு பெரிய ஜேன்சி ராணின்னு நினைப்பா? காதோட வெச்ச என்ன கை பிடிக்கிறா? நான் தான் 5 நிமிஷம் முடிய போகுதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப அவகிட்ட மாட்டிக்கிட்டு சாவு. ஐயோ ஐயோ, என்ன சொன்ன? பேசுவியா நீ? கொழ மாதிரி இருக்கா என் வாய்ஸ். உன் வாய்ஸ் எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கு? என் வாய்ஸ் உன்னிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பேசுவியா? பேசுவியா? டேய் நல்லா வாங்க வர காண்டிக்கோங்க. ஐயோ வாசப்பா, அம்மாவும் ஆதியப்பாவும் திரும்பவும் சண்டை போடாம பாத்துக்கோங்கப்பா. நீங்களும் என் கூட இல்ல, ஆதியப்பாவும் என் கூட இல்லாம போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. நீங்க தான் அவங்க பிரியாம பாத்துக்கணும். கடவுளே, என்ன ஆனாலும் ஆதையை விட்டு என்னை பிரிச்சிடாத. இப்போ இது 3 நாளைக்கு அணையாம இருக்கணுமா? ஆமா, அணையாம இருக்கணும். ஆதி, எப்ப எழுந்தீங்க? என்ன எழுப்பிருக்கலாம்ல. இல்லை பாரதி, ஒரு ஃபாரின் கிளைண்ட் கூட ஜூம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். பாரதி, என்னாச்சு? பாரதி, என்ன நீங்க இதுக்கு போய் எழுதிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல,
காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இல்ல ஆதி, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் நைட்டு தூங்கிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான். என்ன நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு விடுங்க பாரதி. உங்களுக்கு என் தவிப்பு புரியாத ஆதி. விளையாட்டுக்கு கூட உங்களை பிரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு பிரிவு வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன, நீங்க ஏத்துன விளக்கு அணையாம இருந்துச்சுன்னா நமக்குள்ள பிரிவு வராது, அதானே? அது ஒரு நம்பிக்கை தானே ஆதி. இப்ப அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். எல்லாம் ஏன் தப்புதான். நான் தூங்கி இருக்கவே கூடாது. நைட்டு போற அந்த விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். அப்போ நீங்க விளக்கு பக்கத்திலேயே உட்காந்துருந்தா அது அணையாம இருந்திருக்குமா? நான் அணைய விடாம பாத்திருப்பேன்ல. இப்ப எல்லாமே போச்சு. நேத்து நாம விரதம் இருந்தது போச்சு. இன்னைக்கு கோயிலுக்காக போட்டிருந்த எல்லா பிளானும் போச்சு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்ல பாரதி, எனக்கு புரியல. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம இருந்தாதான் நமக்குள்ள பிரிவு வராதா? இதையே எத்தனை தடவை தான் கேட்பீங்க? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. ஐயோ பாரதி, நான் உங்களை டென்ஷன் பண்றதுக்காக கேட்கலங்க. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையக்கூடாது. ஆமா ஆதி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அணைஞ்சிருச்சு. சரி, இங்க வாங்க வாங்க பாரதி. வாங்க. திரும்பவும் கேக்குறேன், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு தானே அணையக்கூடாது? ஆமா ஆதி. அதான் நீங்க ஏத்தின விளக்கு எரியுது. வாங்க பாருங்க. நீங்க ஏத்தின விளக்கு பக்கத்துல இருக்கு. இது நான் ஏத்தின விளக்கு. எதுக்கு ஆதி காலையிலேயே என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? fraud, 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 fraud. சாரி. இதுக்கு தான் சீக்கிரம் எந்திரிச்சிங்களா? ஆமா பாரதி, நேத்துல இருந்தே சாப்பிடலையா, அதான் எனக்கு தூக்கமே வரல. சரி, அப்படியே நம்ம ஒய்ஃபோட வேண்டுதலுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இங்கே உக்காந்துட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி. ஏய், என்ன தமிழ், இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? கலர் ட்ரெஸ்ல போறீங்க? அப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல. வேற எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு போறோம்ப்பா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க மேலூர் பக்கத்துல காளியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு, அங்கதான் போறோம். பாரதி, அந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு, வண்டி போக முடியாது. ஆமா, நீங்களும் மெயின் ரோட்ல காரை நிறுத்திட்டு தான் உள்ள போனோம். மெயின் ரோட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியுமா? ஏதோ 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 6ல இருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். பரவாயில்ல, இருந்தா என்ன, நாங்க நடந்து போயிட்டு வந்துடுறோம். நீங்க நடப்பீங்க, இவ எப்படி நடப்பா? அப்பா, அதெல்லாம் நான் நடப்பப்பா. நீ சும்மா இரு தமிழ். ஏன் பாரதி, ஊருக்குள்ள வேற கோயிலே இல்லையா? ஏன் அங்க போய் கும்பிட்டாதான் சாமி கேக்குமா? இல்லனா கேட்காதா? அதே அதான் வேண்டுதல் பரிகாரம்னு சொன்னல. பாரதி, உங்க முட்டாள்தனத்துக்கு எதுக்கு இவளையும் பலிகடாக்கிட்டு இருக்கீங்க? நாம பிரிய மாட்டோம்னு முதல்ல நாம நம்பணும், அதுக்கப்புறம் தான் சாமி. அதெல்லாம் நம்புறதுனால தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எது? இப்படி கோயில் கோயிலா போய் விளக்கேத்துறது தான் உங்க நம்பிக்கையா? உங்களை சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுங்க, ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கும்பிட வேணாம்னு தான் சொல்றேன். பாரதி, பாரதி. ஏய், நீங்க இன்னும் கிளம்பலையா? தமிழ், நீங்க போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நம்ம கூட தமிழ் வரலையா? ஆதிதான் வராரா? நீ வேற சும்மா இருடி. சரி, அப்போ நாங்களாவது போலாமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. ஹே, என்னவா அவருக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஹலோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? கோவிலுக்கு தானங்க போறோம். அதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து போற கோயிலுக்கு தான் போவீங்களா?
என்ன பண்ண முடியும்? பரிகாரத்தை அந்த தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போய் பண்ண முடியும். அப்ப நடந்து தானே போகணும். என்ன ஆண்டாள் நீங்க? பாரதி ரொம்ப தூரம்லாம் நடக்கக்கூடாது. அவங்களுக்கு வலது காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதோட நடந்தா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஓ, அப்ப பிரச்சனை உங்க பொண்ணு நடக்கிறதுல இல்ல, உங்க பொண்டாட்டி நடக்கிறதுல இருக்கு. என்ன ஒரு லவ்வுங்க. ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாமா? உங்க பொண்டாட்டிய வேணா நான் அப்படியே தூக்கிட்டே கோயிலுக்கு போயிட்டு வரவா? அழகரியே தூக்குனவன் நானு, இவ்வளெல்லாம் அசால்ட்டா தூக்கிடுவேன். எங்க இவங்கெல்லாம் இப்ப என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. எல்லாம் நீங்க கொடுக்குற தைரியம்னு நினைக்கிறேன். பின்ன என் ஃப்ரெண்டுக்கு நான் தைரியம் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? இல்லடி ஏங்க, உங்களுக்காக தான் அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா. அவ நம்பிக்கை ஏங்க கெடுக்குறீங்க? சும்மா விடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். போயிட்டு வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீ ஆதி மாதிரி ஒரு புருஷனுக்காக எத்தனை கோவிலுக்கு வேணாலும் போலாம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. உம்மா. இல்ல, எனக்கு ஆபரேஷன் நடந்ததை நான் கூட மறந்துட்டேன்டி. ஆனா அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு பாரு. பாவம், தமிழும் கோயிலுக்கு போலான்னு ரொம்ப ஆசையா கிளம்புனா. அவளை போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன, தமிழ் நம்ம கூட வரணும், அவ்வளவுதானே? ஆதி கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடட்டும், நம்ம ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஹே, என்ன பாத்துட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கட் அடிச்சுட்டு அவளை ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதியும் தமிழும் சென்னைக்கே போயிட்டு வந்திருக்காங்கடி. அடி பாவி, அப்போ நீ அவங்க கூட சேர்ந்துதான் என்ன ஏமாத்துறியா? அன்னைக்கு ஒரு நாள் அவளை காணோம்னு ஸ்கூல்ல போய் தேடினோமே, அப்ப அவ சென்னைக்கு தான் போயிருந்தாளா? பாரு பாரு, ஐடியா ஆதியோடது, சிச்சுவேஷன் ஆண்டாளோடது. சரி சரி, கோயிலுக்கு போலாம், லேட் ஆகுது. நம்ம நடந்து வர போகணும். தமிழுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, சரியா? ஹெல்ப் பண்ண வேண்டிய அப்பப்போ. சரி சரி. பார்த்தா தமிழே, வா இப்படி உட்கார் வா. பாரதி, முடியலடி, காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஏதா, நாங்க இந்த கோயிலுக்கு வந்து கொள்ள வருஷம் ஆயிருச்சுதா. அப்பா, எதுக்கு இந்த கோயிலுக்கு இன்னும் ரோடு போடாம வச்சிருக்காங்க? அதா, பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு தானமா பசுவையும் நெல்லையும் கொடுத்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது ஆம்பளை துணை இல்லாம ஒத்த ஆளா அம்புட்டு நெல்லு மூட்டையும் தோல்ல தூக்கிக்கிட்டு நடந்தே போய் எல்லாருக்கும் கொடுத்துருக்கா இந்த துர்கா தேவி. அதை பார்த்த ஈஸ்வரன் துர்காக்கு தாக எடுத்தா குடிக்கிறதுக்கு ஒரு குளத்தையும், அவ உட்கார்ந்து எழுந்திருச்சு போக இந்த இடத்தையும் கோயிலா மாத்தி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அன்னைக்கு இந்த துர்கா தேவி நடந்தே போய் தானே அம்புட்டு பேருக்கு தானம் செஞ்சது. அதனால அவளை பார்க்க வர்ற நாமளும் நடந்தே வரணும்னு தான் இன்னும் ரோடு போடாம இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மத்த கோயில் இருக்கிற அம்மனுக்கும் இந்த கோயில் இருக்கிற துர்கை அம்மனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னு வெயி, பாவம் போறது மட்டும் இல்லதா, பசியும் இல்லாம இருப்பாங்களா. ஆண்டாள், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்பாவும் தமிழ் இங்கே இருக்கட்டும். அது கூட கொடுத்தா அதை என்னங்கப்பா, இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாடி வா. தமிழே, கால் வலிக்கு தாத்தா, நான் வேணா அனுப்பி விடட்டுமா? தாத்தா வேணா கொஞ்ச நேரம் அனுப்பி விடுறேன். பாரதி, அப்பா இருந்தாருன்னா நான் அங்கேயே கேட்கல. உன்னை யார் 100 குடம் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி வேண்டிக்க சொன்னது? என்னடி நீ? என்ன தெரியாதவங்க இந்த கேள்வியை கேட்டா பரவாயில்ல, நீயே இப்படி கேட்ட நான் என்ன சொல்றது? ஏய், அதுக்காக இப்படி ஆடி? 100 குடம்ங்கிறது சாதாரண விஷயமா என்ன? கஷ்டம்னு எனக்கு தெரியும்டி. ஆனா இந்த கஷ்டத்தை
ஆதிக்காக சந்தோஷமா அனுபவிக்க போறேன்.